نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குனூசுல் அதீமா, மகத்தான பொக்கிஷங்கள் என்ற ஒரு சிறிய தொகுப்பு. இந்த தொகுப்பைத்தான் நாம் பார்க்கின்றோம். நாசிர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு தஹீல் அல் ஃபுஹைத் என்பவரால் தொகுக்கப்பட்டது. இந்த தொகுப்பில் முதலாவதாக நாம் பார்ப்போம். அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அதாவது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில் இவர்களுடைய வயது என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயதாகும். இதைவிட சற்று கூடுதலாக குறைவாக சிலர் வாழலாம். பெரும்பாலும் இதுதான் நிலைமை. எனவே இந்த வாழ்நாளுக்குள் ஒருவர் சிறந்த அமல்களை செய்து மகத்தான நற்கூலியை பெற்றவராக, நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்துகளுக்கு சொந்தக்காரராக அவர் மாற வேண்டும். எனவே ஒருவர் செய்கின்ற நல்ல அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவர் ஈமானோடும் அல்லாஹ்வுக்காக என்ற தூய எண்ணத்தோடும் இஹ்லாஸோடும் அவர் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் அவர் மீது விதியாக்கிய கடமைகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும். அதில் எந்த குறையும் செய்யக்கூடாது. பெரும் பாவங்களை விட்டு அவர் விலகி இருக்க வேண்டும் என்ற இந்த முன்னுரையோடு முதலாவதாக இவர்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் ஏகத்துவம், தௌஹீதின் சிறப்பென்ன. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. லியஅபுதூன் என்பதற்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லும் போது, அதாவது ஐயுவஹிதூன், அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதற்காகவே அன்றி அவர்கள் படைக்கப்படவில்லை. எனவே இபாதத்தின் முதன்மையான விடயம் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது, அவனை ஏகத்துவப்படுத்துவதாகும். அல்லாஹ் சொல்கிறான் மற்றொரு வசனத்தில், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, சூரத்து நிசாவுடைய 36வது வசனம். அல்லாஹ்வுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காது அவனை நீங்கள் வணங்குங்கள். அடுத்த ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்கிறார்கள், அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று நீங்கள் அறிவீரா என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவர் சொன்ன பதில், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள். அடியார்கள் அல்லாஹ் மீது செய்ய வேண்டிய கடமை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை அவனுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்குவதுதான் என்று சொன்னார்கள். அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்குள்ள கடமை என்னவென்று நீங்கள் அறிவீர்களா? அப்போதும் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் அவனது தூதரும் தான் மிக அறிந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது வணங்கினார்களே அந்த அடியார்களை வேதனை செய்யாமல் தண்டிக்காமல் இருப்பதுதான் அந்த அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்குள்ள கடமை என்று சொன்னார்கள் என்ற செய்தி புகாரியிலே வருகிறது. அடுத்த நறுமையான சகோதரர்களே, ஷஹாதத் வல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவுடைய பொருள் என்ன?
ஐலா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், அதாவது உண்மையாக வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான். இது இரண்டு விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. நஃபி இஸ்பாத். நஃபி என்றால் மறுத்தல், லா இலாஹா எந்த இறைவனும் இல்லை என்று மற்ற அனைத்தையும் நாம் என்ன செய்வது? நிராகரித்தல். அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நாம் நிராகரிக்க வேண்டும். அடுத்தது இல்லல்லாஹ் என்றால் உறுதிப்படுத்துவது. அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன், அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதிப்படுத்த வேண்டும். இந்த இரண்டையும் உள்ளடக்கியதாக இந்த கலிமா இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் தனது இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக செலுத்துவது என்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவுக்கு ஏற்ப அந்த சுன்னாவை பின்பற்றி இபாதத்தை இஹ்லாஸாக செய்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் உள்ள கடமையாகும். ஒரு அமல் இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஈமான் எப்படி நிபந்தனையோ, ஈமானுக்கு பிறகு இஹ்லாஸ் உள்ள தூய்மையோடு நிறைவேற்றுவது, நபி வழியை பின்பற்றி அதை நிறைவேற்றுவது, இந்த இரண்டு நிபந்தனைகளும் அதில் மிக அடிப்படையானவைகள். அடுத்து இபாதத். இபாதத் வணக்கம் என்றால் என்ன? இபாதத் என்று சொன்னால் அது ஒரு பரந்த வார்த்தை. அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய சொற்கள், செயல்கள். அது அந்த செயல்கள் முகமானவைகள், வெளிப்படையானவைகள் அனைத்தையும் உள்ளடக்கக்கூடியதாக இபாதத் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இபாதத்துக்கு உதாரணங்கள் சொல்லும்போது இவைகளெல்லாம் இபாதத்தில் சேரும். இது அத்ஆ, பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுதல், உதவி தேடுதல், அறுத்து பலியிடுதல், நேர்ச்சை செய்தல், பயப்படுதல், ஆதரவு வைத்தல், அன்பு வைத்தல், சுஜூத் செய்தல், தவாப் செய்தல், இவைகளெல்லாம் இபாதத்துகள். இவைகள் அல்லாத பல இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் உண்டு. இந்த இபாதத்துகளில் ஏதாவது ஒன்றை ஒருவன் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தும் போது, அது மலக்காக இருக்கலாம், நபியாக இருக்கலாம், ஜின்னாக இருக்கலாம், அவுலியாக்களாக இருக்கலாம், அல்லது சிலைகளுக்காக இருக்கலாம், இப்படி எதற்கு அவன் இந்த இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அவன் செலுத்துகின்ற போது அவன் முஷ்ரிக்காகி விடுகின்றான். அது ஷிர்காக மாறிவிடுகிறது. அவன் அதே நிலையிலே மரணிப்பானாக இருந்தால், தௌபா செய்யாத மரணிப்பானாக இருந்தால் அவன் நிரந்தர நரகத்துக்குரியவனாக மாறுகின்றான். அவன் சுவர்க்கத்தின் அந்த நறுமணத்தை கூட நுகர முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரம அல்லாஹு அலைஹில் ஜன்னah வ மஅவாஹுன் நார் வ மா லில்-ஸாலிமீன மின் அன்சார். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். அவர்கள் தங்கக்கூடிய இடம் நரகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நஷ்டவாளர்கள், அவர்கள் அந்த அநியாயக்காரர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மற்றொரு இடத்தில் இந்த வசனம் சூரத்துல் மாயிதாவுடைய 72வது வசனம். மற்றொரு வசனத்தை பாருங்கள், சூரத்துல் அஹ்காஃப், வமன் அதல்லு மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹ். அதாவது அல்லாஹ் வழிகட்டவன் யார் என்பதை இங்கே சொல்கிறான். அல்லாஹுவை விட்டுவிட்டு யாரை பிரார்த்திக்கிறார்களோ வணங்குகிறார்களோ அவர்களை விட வழிகேடர்கள் வேறு யார்? அவர்கள் கியாம நாள் வரை அழைத்தாலும் அவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். அவர்களுடைய அந்த வணக்கம் விஷயத்தில், பிரார்த்தனை விஷயத்தில் அவர்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அது எப்படி தெரியும்? அதே போன்று நாளை மறுமையிலே அவர்கள் எழுப்பப்பட்டால் அவர்களுடைய எதிரிகளாக அவர்கள் மாறி விடுவார்கள். அவர்களை வணங்குவதையும் அவர்கள் நிராகரித்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காத நிலையில் அல்லாஹுவை சந்திக்கிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்தார். யார் அல்லாஹ்வுக்கு எதையாவது இணையாக்கிய நிலையில் அல்லாஹுவை சந்திக்கிறானோ அவன் நரகம் நுழைந்தான் என்ற ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அடுத்து ஷஹாதத் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதாவுடைய பொருள் என்ன? முதலில் ஒரு வசனத்தை கொண்டு வருகிறார்கள். சூரத்து ஆல இம்ரான் 31வது வசனம். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியே, நீங்கள் கூறுங்கள், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அப்போது அல்லாஹ் உங்களை நேசிப்பான். எனவே இறை நேசம் என்பது இறை தூதரை பின்பற்றுவதில் தான் தங்கியிருக்கிறது. மற்றும் ஒரு வசனம் சூரத்துல் ஹஷ்ருடைய 7வது வசனம், வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதூஹ் வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அந்த தூதர் உங்களுக்கு எதை தந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அதே போன்று இது சூரத்து ஹஷ்ருடைய 7வது வசனம். சூரத்து நூருடைய 63வது வசனம்,
فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. அவரது கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவனது ஃபித்னா அல்லது அவனது நோவினை தரும் தண்டனை அவர்களை பிடித்துக் கொள்ளும். அந்த விஷயத்தில் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்யும் போது அவர்களுக்கு மத்தியில் ஃபித்னாக்கள், குழப்பங்கள் உருவாவதற்கும் நோவினை தரும் அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களை பிடித்துக் கொள்வதற்கும் காரணமாகிவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது யார் நாம் ஏவாத ஒன்றை செயல்படுத்துவார்களோ செய்வார்களோ அது நிராகரிக்கப்படும். நாம் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அந்த அமலை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு முன்மாதிரியாக வழிகாட்டி இருந்தால்தான் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே இந்த ஷஹாதா உடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த ஷஹாதாவை பொறுத்தவரை இது உள்ளடக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நாம் அல்லாஹ்வுடைய தூதரின் ரிசாலத்தை முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர்கள் ஏவியவற்றை நாம் நமது வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும். அவர்கள் எதை விட்டு தடுத்தாரோ அதிலிருந்து நாம் முழுமையாக விலகிக் கொள்ள வேண்டும். அவர் எதை நமக்கு அறிவித்தாரோ அந்த அனைத்தையும் நாம் உண்மையான நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர் எவ்வாறு அல்லாஹுவை வணங்குவதற்கு கற்றுத் தந்தார்களோ அந்த முறையில் நாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும். அவரது சுன்னாக்களை நாம் நமது வாழ்விலே செயல்படுத்த வேண்டும். பிதஅத்துகளிலிருந்து நாம் முழுமையாக விலகிக் கொள்ள வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே, துஆ பிரார்த்தனையுடைய சிறப்பை நாம் பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்களுடைய இறைவன் சொல்கிறான், என்னிடமே பிரார்த்தியுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா. திர்மிதியில் இடம்பெறக்கூடிய செய்தி, துஆ அதுவே வணக்கமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அடுத்து என் அருமை சகோதரர்களே, இல்மை நாம் தேடுவதில் உள்ள சிறப்பு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வக்குர் ரப்பி ஸித்னி இல்மா. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பிரார்த்தியுங்கள், என் இறைவா எனது இல்மை அதிகப்படுத்துவாயாக, இல்மை எனக்கு அதிகப்படுத்துவாயாக என்று பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். சூரத் தாஹா 114வது வசனம். அதேபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் பயணிக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தின் வழியை எளிதாக்குகிறான். இது முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இஸ்லாத்தின் கடமைகள் 5 ஆகும். அதுதான் முதலாவது கடமை, ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுதல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சான்று பகருதல். தொழுகையை நிலைநாட்டுதல், ஜகாத்தை கொடுத்து வருதல், ரமதான் மாதம் நோன்பிருத்தல், வாழ்நாளில் ஒரு முறை ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுதல். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, தொழுகை என்ற வணக்கத்தின் அவசியத்தை நாம் பார்க்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கும் ஷிர்க்குக்கும் குஃபருக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு தொழுகையை விடுவதுதான். தொழுகையை விடுதல் என்பது குஃப்ராக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகையுடைய நிபந்தனைகள் 9. தொழுகையுடைய நிபந்தனைகள் 9. அதில் முதலாவது நிபந்தனை அல் இஸ்லாம். அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும், தொழுகை அவன் மீது கடமையாவதற்கு. முஸ்லீம் இல்லாதவர் ஒரு தொழுதால் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தொழுகை அல்ல, எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் செய்யும் போது அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இரண்டாவது, அவன் சீரிய புத்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். அதாவது மனநோயாளிகள், பைத்தியக்காரர்கள் மீது இஸ்லாத்தின் எந்த கடமையும் கிடையாது. மூன்றாவது, நல்லதை கெட்டதை பிரித்தறியக்கூடிய அந்த பக்குவத்தை, அந்த வயதை அவன் அடைந்திருக்க வேண்டும். அவர்கள் சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகள் 7 வயதை அடைந்து விட்டால் தொழுமாறு ஏவுங்கள், 10 வயதாயும் தொழவில்லை என்றால் அடித்து தொலைவையுங்கள். எனவே அந்த கடமைகள் பிரித்தறிகின்ற வயதுக்கு உட்பட்டவனாக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். நான்காவது, தொழுகைக்குரிய நேரம் நுழைந்திருக்க வேண்டும். தொழுகைக்குரிய நேரம், ஒவ்வொரு தொழுகைக்கும் அதனுடைய ஆரம்ப நேரம், இறுதி நேரம் இருக்கிறது. அதற்குள் அந்த தொழுகை நிறைவேற்ற வேண்டும். ஐந்தாவது, தஹாரா, சுத்தம். அது பெருந்தொடக்காக இருக்கலாம், சிறுதொடக்காக இருக்கலாம். பெருந்தொடக்கென்றால் குளிப்பை கடமையாக்கக்கூடியவைகள், சிறுதொடக்கென்றால் வுதுவை கடமையாக்கக்கூடியவைகள். இவைகள் அவன் சுத்தமாக இருக்க வேண்டும், உழு செய்திருக்க வேண்டும். அதே போன்று அசுத்தங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அசுத்தங்கள், அவனது ஆடை, அவனது உடல், அவன் தொழக்கூடிய இடம், இந்த அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும். 7வது,
அவுரத்தை மறைக்க வேண்டும், அவுரத்தை மறைத்திருக்க வேண்டும். பெண்களுடைய அவுரத் என்பது முகம், மணிக்கட்டை தவிர மற்ற எல்லா பகுதிகளும் பெண்கள் மறைக்க வேண்டும். ஆண்களுடைய கட்டாயம் மறைக்கப்பட வேண்டிய பகுதி என்பது தொப்புலிருந்து முழங்கால் வரை உள்ள பகுதி. 8வது கிப்லாவை முன்னோக்குதல். அல்லாஹு தாலா குர்ஆனிலே கட்டளையிடுவது போன்று நாம் எங்கு தொழுதாலும் கிப்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும். 9 நாம் நியத்தை உள்ளத்தால் எண்ணுதல். அல்லாஹ்வுக்காக தொழுகை நிறைவேற்றுகிறேன் என்று மனதால் எண்ணுதல். வார்த்தைகளால் மொழிவது என்பது ஒரு பிதத்தான செயல், அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். தொழுகையுடைய அர்கான்கள் 14. அதில் முதலாவது அர்கான், ஃபர்தான தொழுகைகளை நின்று தொழுவதற்கு சக்தி உள்ளவர்கள் நின்று தொழ வேண்டும். ஃபர்தான தொழுகைகளை நின்று தொழுவதற்கு சக்தி இருந்தும் ஒருவன் உட்கார்ந்து தொழுதால் அவனது தொழுகை பாத்தில். எனவே சேரில் உட்கார்ந்து தொழக்கூடியவங்க தொழுகையில் அவர்களுக்கு எந்த செயலை செய்ய முடியாதோ அதற்காக மட்டும்தான் உட்கார வேண்டும். அவர்களுக்கு சுஜூத் தான் செய்ய முடியாது என்றால் அவர்கள் தொழுகையை நின்று தொழுதாக வேண்டும். நின்று தொழுவதற்கு சக்தி இருந்தும் உட்கார்ந்து தொழுவார்களாக இருந்தால் அந்த தொழுகை பாத்தில், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது ஃபர்தான தொழுகையுள்ள சட்டம். 2வது தக்பீரத்துல் இஹ்ராம், ஆரம்ப தக்பீர், தொழுகைக்கு நுழையும் போது சொல்லக்கூடிய அல்லாஹு அக்பர். இது தக்பீரத்துல் இஹ்ராம் என்று சொல்லப்படும். இந்த தக்பீர் தொழுகையுடைய அர்கானில் நின்றும் உள்ளது. ஒருத்தர் வாராரு, சும்மா கையை இப்படி வைக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதுவாராக இருந்தால் அவர் தொழுகை பாத்திலேன். அவர் தக்பீரத்துல் இஹ்ராமை சொல்லவில்லை, அல்லாஹு அக்பர் என்று சொல்லவில்லை. அதே போன்று இமாம் ருக்கூல் இருக்கும் போது ஒருத்தர் தொழுகையில சேருவதாக இருந்தாலும் அங்கு 2 தக்பீர் இருக்கிறது. அல்லாஹு அக்பர் தொழுகைக்குள் நுழைவதற்கான தக்பீர், அடுத்த ருக்கூவுக்கு செல்வதற்கான தக்பீர். இந்த 2 தக்பீர்களும் சொல்லப்பட வேண்டும். நறுமையான சகோதரர்களை, 3வது ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுதல். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது அது அந்த உதடுகள் அசைய வேண்டும். அதை தனக்கு கேட்கக்கூடிய அமைப்பிலே அவர் ஓத வேண்டும். சிலர் என்ன செய்கிறாங்க, எந்த ஒரு அசைவும் இல்லை, மனதால் நினைப்பாங்கண்டா அது ஓதல்ல வராது, அந்த தொழுகை பாத்தில். ஓதுதல் என்று சொன்னால் உதடுகள் அசைய வேண்டும், தனக்கு அது கேட்க வேண்டும், அதுதான் ஓதுதல் என்பது. சிலர் தொழுகையில் தக்பீர் கட்டுறாங்க, அவங்களோட எந்த அசைவும் உதடுகளில் கிடையாது, மனதால் எண்ணுவாங்களாக இருந்தால் சூரத்துல் ஃபாத்திஹாவை அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதில் கவனிக்க வேண்டிய அடுத்த விடயம் 4வது ருக்கு செய்தல். ருக்குவை நாம் என்ன செய்வது, முழுமையாக நிறைவாக செய்ய வேண்டும். 5வது ருக்குவிலிருந்து எழுதல். 6வது 7 உறுப்புகளில் சஜிதா செய்தல். நெற்றி, மூக்கு, அதை மூக்குடைய நுனிப்பகுதி, உள்ளங்கைகள், முழங்கால்கள், பாதங்களுடைய விரல்கள், இவைகளெல்லாம் சுஜூதில் என்ன செய்ய வேண்டும், பூமியில் பட வேண்டிய உறுப்புகள். அதே போன்று சுஜூதில் என்ன செய்தல், அந்த நேராக முறையாக அந்த சுஜூதை செய்தல், அரை குறையாக இல்லாமல். 8வது 2 சுஜூதுகளுக்கு மத்தியிலே உட்காருதல், அமருதல். 9வது இந்த ஒவ்வொரு நிலையிலும் அமைதியை கடைபிடித்தல், அவசர அவசரமாக செய்யாமல் அமைதியை கடைபிடித்தல். 10வது இறுதியான தஷஹுத். 11 அதற்காக அமருதல். 12வது நபி மீது ஸலவாத்து சொல்லுதல். 13வது சலாம் சொல்லுதல், 2 பக்கம் திரும்பி சலாம் சொல்லுதல். 14வது இந்த செயல்களை தர்த்தீபாக செய்தல், தர்த்தீபாக ஒன்று முன்னுக்கு பின்னுக்கு அப்படி இல்லாமல் தர்த்தீபை பேணி செய்தல். எனவே தொழுகையுடைய அர்கான்களை பொறுத்தவரையில் அவைகள் ஏதாவது ஒருத்தர் வேணுமென்று விட்டால் தொழுகை முறிந்துவிடும். மறதியாக விட்டாலும் நினைவு வந்தவுடன் அதை திரும்ப செய்ய வேண்டும். அந்த இடத்துக்கு திரும்ப வர முடிந்தால், ஒரு ரக்காத்தை முடிந்து விட்டதென்றால் 3வது ரக்காத்தில் அவர் இருக்கிறார் என்றால் அவர் என்ன செய்து விடுவார், அது ஒட்டவாக 2வது ரக்காத்தாக மாறிவிடும். ஒரு அர்கானை அவர் விட்டிருந்தார், 2வது ரக்காத்தில் அர்கான் ஒன்று விடுபட்டிருந்தார், அது நினைவுக்கு வந்தவுடன் அவர் என்ன செய்யணும், அதையும் செய்ய வேண்டும். இறுதியாக மறதிக்கான 2 சஜிதாக்களையும் அவர் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அர்கான்களை பொறுத்தவரையில் அர்கான் அந்த இடத்தை கடந்து விட்டார் என்பதற்காக அது விழுந்து விடாது. அதை அந்த இடத்தை கடந்து விட்டாலும் திரும்ப அந்த இடத்துக்கு அதை நிறைவேற்ற வேண்டும். அந்த இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு அவர் என்ன செஞ்சார், அடுத்த ரக்காத்தில் அதையும் கடந்து போயிட்டாருண்டா அந்த ரக்காத்து என்ன செஞ்சிடும், அவர் இருக்கக்கூடிய 3வது ரக்காத் 2வது ரக்காத்தாக மாறிவிடும். அவர் இறுதியாக மறதிக்காக 2 சஜிதாக்களை செய்ய வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, தொழுகையுடைய வாஜிபுகள் 8 இருக்கின்றது. அந்த வாஜிபுகளில் இப்போ நாங்கள் சொன்னோம், ஆரம்ப தக்பீர் அல்லாஹ் அக்பர், இந்த தக்பீரத்துல் இஹ்ராம், இதை தவிர்த்துள்ள எல்லா தக்பீர்களும்
ஒரு நிலையிலிருந்து மறுநிலைக்கு மாறக்கூடிய அந்த எல்லா தக்பீர்களும் வாஜிபில் வரும். அது எதில் வரும்? வாஜிபில் உள்ளவைகள். அதே போன்று ருக்கூவில் சுபஹான ரப்பியல் அதீம் என்று ஒரு முறை சொல்வது வாஜிப், அதை விட அதிகமாக சொல்வது சுன்னத். அதே போன்று ருக்கூவிலிருந்து எழும்போது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வது வாஜிப், இமாமும் தனித்து தொழக்கூடியவர், இமாமை பின்பற்றி தொழக்கூடிய இமாமும் சொல்ல வேண்டியதில்லை. 4வது ரப்பனா வலக்கல் ஹம்த், ருக்கூவிலிருந்து எழுந்தவுடன் இதை சொல்வது வாஜிப் அனைவரும். 5வது சுஜூதிலே சுபஹான ரப்பியல் அலா என்ற ஒரு முறை சொல்வது வாஜிப், அதை விட அதிகமாக சொல்வது சுன்னா. நடு இருப்பு, அந்த நடு இருப்பில் ரப்பி கஃபிர்லி என்ற ஒரு முறை சொல்வது வாஜிபாக இருக்கிறது. 7வது அந்த ஆரம்ப அத்தஹியா தஷஹுதுல் அவ்வல், அதை ஓதுவது வாஜிப். அடுத்த 8வது அதற்காக அமர்வதும் வாஜிப். எனவே தொழுகையுடைய வாஜிபுகளில் ஏதாவது ஒன்றை ஒருவர் வேண்டுமென்று விட்டால் அவரது தொழுகை முறிந்துவிடும். மறதியாக விட்டால் அவர் மறதிக்காக 2 சஜிதாக்களை செய்ய வேண்டும். அதுக்கு பரிகாரம், அதாவது வாஜிப் என்று சொல்லும்போது அந்த இடத்தை அவர் கடந்து சென்று விட்டால் மறுபடியும் என்ன செய்ய வேண்டியதில்லை, அவர் அந்த இடத்துக்கு வர வேண்டியதில்லை. மறதிக்காக 2 சஜிதாக்கள் செய்தால் போதுமானது. அந்த இடத்தை கடந்து போயிட்டார் என்றால் மறுபடியும் வர வேண்டியது இல்லை. அந்த இடத்தை கடந்து போகலனா என்ன செய்கிறது, அதை செய்கிறது. கடந்து போய்விட்டால் மறுபடியும் வர வேண்டியதில்லை. இறுதியாக சலாம் கொடுப்பதற்கு முன்னால் மறதிக்கான 2 சஜிதாக்களை செய்து கொள்வது போதுமானதாகும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவைகள் தொழுகையுடைய ஷரத்துகள், அர்கான்கள், வாஜிபுகள். அடுத்து நாம் பார்ப்போம் தொழுகையுடைய உள்ளட்சத்தை பேணுவது. இதை ஆர்வப்படுத்தி வந்திருக்கக்கூடிய விடயங்களில் நிறைய வந்திருக்கிறது. இதில் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். அதாவது எந்த ஒரு முஸ்லீம் தொழுகையுடைய நேரம் வந்து அந்த கடமையான தொழுகையை அழகிய முறையிலே வுது செய்து அந்த தொழுகையுடைய உள்ளட்சத்தை பேணி அதனுடைய ருக்குவை முழுமையாக பேணி இவ்வாறு தொழுகின்ற போது அவர் முன் செய்த பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைந்து விடுகிறது, பெரும் பாவங்களை தவிர்த்தென்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. எனவே தொழுகையை நாம் உள்ளட்சத்தை பேணி தொழ வேண்டும், உள்ளட்சத்தோடு கவனத்தோடு தொழ வேண்டும், அதில் கவனம் எடுக்க வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே, அதாவது தொழுகைக்கு நாம் அவசரமாக செல்வது சிறப்பான ஒரு விடயம். அதை ஆர்வப்படுத்தி பல செய்திகள் வந்திருக்கிறது. அதே போன்று ஜும்மாவுடைய தொழுகை பற்றி ஒரு செய்தியும் இங்கு கொண்டு வருகிறார்கள். யார் ஜும்மாவுடைய நாளிலே நேர காலத்தோடு குளித்து அதிகாலையிலே அவர் வாகனத்திலே செல்லாமல் நடந்து சென்று இமாமுக்கு அருகிலே அவர் அமர்ந்து எந்த ஒரு வீணான காரியத்திலும் ஈடுபடாமல் அந்த உரையை அவர் செவியேற்பாராக இருந்தால் அவர் வைக்கக்கூடிய ஒரு 8க்கு 1 வருடம் அமல் செய்த நன்மை, அமலு சனத்தின் அஜ்ரு சியாமிஹா வக்கியாமிஹா, அந்த நன்மை என்பது எப்படி, அவர் நோன்பிருந்த இரவில் நின்று வணங்கிய அந்த நன்மை அதுக்கு இருக்கிறது ஒவ்வொரு 8க்கும். சுபஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு விடயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த ஜும்மாவுடைய நாளில் இந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்வதற்கு இங்கு சொல்லப்பட்ட இந்த விடயத்திலே நாம் கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்று அடுத்து நாம் இந்த நூலில் குறிப்பிடப்படக்கூடிய விஷயங்களில் சொல்கிறார்கள், அதாவது மனிதர்கள் அதான் கூறுவதனுடைய சிறப்பை, முன் ஷஃபுடைய சிறப்பை அறிந்து கொள்வார்களாக இருந்தால் அதை இன்னொருவருக்கு சாதாரணமாக விட்டு கொடுக்க மாட்டார்கள். சீட்டு குலுக்கி பார்த்து அவருடைய பேர் யாருடைய பேர் வருகிறதோ அப்படித்தான் விட்டு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு சிறப்புக்குரியது எது, தொழுகைக்காக அதான் சொல்வதும் முன் ஷஃபிலே இருப்பதும். அதே போன்று தொடர்ந்து சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது தொழுகைக்கு நேர காலத்தோடு வருவதனுடைய சிறப்பை அறிவார்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, நேர காலத்தோடு வருவார்கள். அதே போன்று ஃபஜ்ருடைய சுபகுடைய தொழுகைகளுடைய சிறப்பை அவர்கள் அறிவார்களாக இருந்தால் தவழ்ந்த நிலையிலாவது அந்த தொழுகைக்கு வந்து சேருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அவ்வளவு பெரிய சிறப்பு இவைகளுக்கு உண்டு. அடுத்து நாம் பார்ப்போம், பிரதான தொழுகைக்கு பிறகு சொல்லக்கூடிய அந்த திக்ருகளின் சிறப்புகளில் வரக்கூடிய ஒரு செய்தியை இங்கே குறிப்பிடுகிறார்கள். இது முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை முஹாஜிர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், செல்வந்தர்கள் சிறப்புகளை தட்டிச் சென்று விட்டார்கள்,
உயர்ந்த அந்தஸ்துகளை, நிலையான சிறப்புகளை அவர்கள் தட்டிச் சென்று விட்டார்கள். இப்போது சஹாபாக்கள் இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஏழை முஹாஜிரிடம் கேட்கிறார்கள், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று. அப்போது அவர்கள் சொன்னார்கள், நாம் தொழுவது போன்று அவர்களும் தொழுகிறார்கள், நாம் நோன்பு நோட்பது போன்று அவர்களும் நோன்பு இருக்கிறார்கள், அவர்கள் சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள், நாம் சதக்காக்கள் செய்வதில்லை. அதே போன்று அவர்கள் அடிமைகளை உரிமையிடுகிறார்கள், நாம் அடிமைகளை உரிமையிடுவதற்கு நமக்கு வசதி இல்லை என்று தங்களுடைய கவலையை ஏழை சஹாபாக்கள் முஹாஜிர்கள் வெளிப்படுத்திய போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லித் தரட்டுமா? உங்களை முந்தியவர்களை நீங்கள் முந்திவிட முடியும் என்று சொன்னார்கள். எனவே உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் உங்களை முந்த முடியாத அளவுக்குள்ள ஒரு சிறப்பு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதை செய்தவர்கள் அதை சிறப்பு அடைஞ்சு கொள்வாங்க, இதை செஞ்சாங்கன்னா அந்த சிறப்பு அவங்களும் கிடைக்கும். அப்போது சொன்னார்கள், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33 என்று நீங்கள் சொல்லுங்கள். எனவே இந்த சிறப்பான அமலை அவர்கள் பெற்றுக்கொண்டு சென்றார்கள். சில நாட்கள் கழித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார், யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்களும் இதை அறிந்து கொண்டு அவர்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதுதான் அல்லாஹ்வுடைய ஃபதுல், அல்லாஹ்வுடைய கிருபை, அதை அவன் நாடியவர்களுக்கு வழங்குகிறான், அதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே இவ்வாறு நறுமை சகோதரர்களே, அங்கு ஏழைகளும் செல்வந்தர்களும் எதில் போட்டி போட்டாங்கடா? நன்மைகளிலும் நாளை மறுமையுடைய அந்தஸ்துக்களிலும் தான் போட்டி போட்டார்கள் என்பதை நாம் இந்த செய்திகளினூடாக அறிந்து கொள்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, பரதான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதுவதுடைய சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவர் இதை ஃபர்தான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதி வருகிறார் என்றால் அவர் சொர்க்கம் நுழைவதற்கு மரணம்தான் தடையாக இருக்கிறது, அவர் மரணித்து விட்டால் சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் நாம் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.